தலைவர் கலைஞர் 1989 டு 1991 2 ஆண்டுகள் ஆட்சியில், ஆமாம் அவர் இந்த 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சாங்க, அதுக்குள்ளதான் நல்லது செஞ்சா யாருக்கும் பொறுக்காதே, ஆட்சியை 91 கழிச்சிட்டாங்க. அந்த 2 ஆண்டுகளில் 3 முக்கியமான சாதனைகளை செய்தார். ஒன்று, பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிவித்தார். இதன் காரணமாக தமிழகத்தின் உணவு உற்பத்தி உயர்ந்தது, பசியில்லாத தமிழகம் உருவானது. இன்றைக்கு ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி கொடுக்கப்படுதுன்னா இந்த திட்டமெல்லாம் அதற்கு ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது முக்கியமான சட்டம், அதுவரை பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லாமல் இருந்தது, அதை திருத்தி இனிமேல் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு, கல்யாணம் ஆகி போய்விட்டால் சொத்து கிடையாது என்றிருந்த நிலையை மாற்றி, கல்யாணம் ஆகிவிட்டதோ இல்லையோ பெண்களுக்கு இனிமேல் சரிபாதி உரிமை உண்டு என சட்டம் இயற்றினார். மூன்றாவதாக, படித்த பெண்கள் வீட்டிலேயே இருந்து விடக்கூடாது, வெளியில் வந்து பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடை பெண்களுக்கு அளித்தார். ஆண்டது அந்த 2 வருடங்கள் என்றாலும் இதுபோல் எண்ணற்ற சாதனைகளை அந்த 2 வருடங்களிலேயே செய்திருக்கிறார் நம் தலைவர் கலைஞர். ஓங்குக கலைஞர் புகழ். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும்.